இருக்கக்கூடிய மோடி மக்களிடம் எப்போது மன்னிப்பு கேட்க போகிறார் என்பதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஒரு இஸ்ரேல் மாதிரியான ஒரு கொலைகார நாட்டினுடைய அவங்களுக்கு கூட்டாளியா இருக்கிறதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உலகத்தில ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இவங்க விசுவாசத்தை காட்டுவதில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தீவிரவாதத்தை ஒழிப்போம் அப்படின்னாரு. இப்ப வரைக்கும் பகலகாம் வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மிதப்பும் தெனாவட்டும் ஒண்ணு இருக்கு. அது ஒரு பிரச்சனை. எப்பவுமே நேருகிட்ட தான் பிரதமர் நிப்பாரு எல்லாத்துக்கும் குறை சொல்றதுக்கு. இப்ப நேருகிட்ட இருந்து நகர்ந்து இந்திரா காந்தி கிட்ட வந்திருக்கிறாரு. RSS என்ன சொல்றாங்களோ அதை அவர் இங்க சொல்லக்கூடிய ஒரு மவுத் பீஸாக பல நேரங்கள்ல செயல்படுறது. எல்லா இடத்திலும் தனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க மூக்க நுழைக்கிறது இருக்குல்ல. நீங்க கேட்கறதா இருந்தா ஏகலைவன் தொடங்கி ஏங்கட்ட வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்க. உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது வரலாற்றுல உங்களுக்கு பெரிய முன்னோடிகள் இருக்காங்க. சாவர்கர்ட்ட இருந்து நீங்க இருக்கு. அதனால நியாயமா பாத்தீங்கன்னா அவங்க இந்திரா காந்தி கேட்டதை விட 10 மடங்கு நீங்க தான் கூடுதலாக மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குன்னு தான் நான் சொல்றேன். வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு எழுத்தாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். 11 வருஷம் மோடி ஆட்சியில என்ன செஞ்சீங்க அப்படின்னு நாம கேட்டா 50 வருஷம் முன்னால எமர்ஜென்சி காலகட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு இப்ப புதுசா உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேத்து பாத்தீங்கன்னா சம்விதான் ஹத்யா திவஸ், அதாவது அரசியலமைப்பு சட்டம் கொலை செய்யப்பட்ட தினம் அப்படின்னு ஒரு தினத்தை அனுசரிச்சிருக்கிறாங்க. மோடி எமர்ஜென்சி டைரிஸ்னு அவர் RSS பிரச்சாரக்கா இருக்கும் பொழுது அவருடைய அனுபவங்களை பதிவு செய்கிறேன், இதை இந்த காலத்து இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் மல்லிகார்ஜுன் கார்கே 11 வருஷமா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தானே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. உண்மையிலே எமர்ஜென்சி காலகட்டத்துல என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டுல குறிப்பா என்ன நடந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல எமர்ஜென்சி பத்தி பேசுறதுக்கு மோடிக்கு என்ன அரசியல் தகுதி இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம பேசணும். ரெண்டாவது, எமர்ஜென்சி என்ன நடந்துச்சு, அப்போ என்னெல்லாம் பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டார்கள், அரசியல் கட்சிகள், ஜனநாயக இயக்கங்கள் என்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்த 50 ஆண்டுகள்ல நிறைய முறை விவாதிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா, எமர்ஜென்சி என்ற ஒன்றை அறிவித்ததற்காக மக்களிடம், நாட்டிடம் பகிரங்கமாக இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். எமர்ஜென்சியை ஏன் கொண்டு வந்தோம் என்பதற்கான அவர் தரப்பு விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கு விளக்கம். இன்னொரு பக்கம் குல்தீப் நய்யார் போன்ற ஊடகவியலாளர்கள் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அதனால எமர்ஜென்சியில நியாயப்படுத்துறதுக்கோ அல்லது அதெல்லாம் சரின்னு சொல்றதுக்கோ இங்க யாருமே கிடையாது. அதை அறிவித்த இந்திரா காந்தி உட்பட எல்லோருமே அதற்காக வருத்தம் தெரிவித்திருக்கார். நாம அப்ப கேட்க வேண்டியது என்னன்னா, அறிவிக்கப்பட்ட 19 காலம் அமலில் இருந்த அந்த எமர்ஜென்சிக்காக இந்திரா காந்தி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். 11 வருடமாக எமர்ஜென்சியில் இருக்கக்கூடியதை விடவும் கொடிதான பல அடக்குமுறைகளை, பல்வேறு விதமான அரசியல் சாசனத்தை செயலற்ற நிலையாக மாற்றுவதற்கும், மக்களுடைய அடிப்படை உரிமைகளை நிராகரிப்பதற்கும், மோடி செய்து கொண்டிருக்கின்ற இந்த அத்துமீறல்களுக்கும் அவசர நிலையை அறிவிக்காமலேயே அவசர நிலை காலத்தில் வாழ்வதை போல குடிமக்களையும் நாட்டையும் இக்கட்டிற்கு ஆளாகி இருக்கக்கூடிய மோடி மக்களிடம் எப்போது மன்னிப்பு கேட்க போகிறார் என்பதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ரெண்டாவது, நீங்க 11 வருட ஆட்சி காலத்துல மோடி என்ன செஞ்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவும் செய்யாம இருந்துட்டாவே பரவாயில்ல அப்படிங்கறதுதான் எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதுதான் மக்களுடைய அனுபவம் 11 வருஷத்துல. அதனால 1975 ஜூன் 25, 26 அந்த 25 இரவு 26 அதிகாலை என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவங்க அரசியல் நாட்டு மக்களுக்கு அவங்க விடுத்த செய்தியில அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த பக்ருதீன் அலி அகமது வெளியிட்ட அந்த பிரகடனத்துல அவங்க அதுக்காக சொல்லிய நியாயங்கள் எல்லாமே என்னன்னா, நாடு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமையில இருக்கு. அப்போ பல்வேறு புலவாத சக்திகள்லாம் தலை தூக்கிடுச்சு. சிஏனுடைய ஹிட் லிஸ்ட்ல நான் இருக்கிறேன் அப்படின்லாம் இந்திரா காந்தி சொன்னாங்க. ஆனா அதற்கு முன்னதாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவர் பதவியில் நீடிப்பது
ஒரு கேள்விக்குள்ளாக்கி ஒரு தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய தேர்தலுக்காக ஒரு அரசு ஊழியர் வேலை செய்தது தொடர்பான ஒரு வழக்கிலே அது தீர்ப்பு வந்தது. அதுதான். அப்படி பார்த்தா, இன்னைக்கு வந்து மோடிக்காக எலக்ஷன்ல வந்து இந்திரா காந்திக்காக எலக்ஷன்ல வேலை செய்தது ஒரே ஒரு அரசு அதிகாரி தான். அன்னைக்கு வந்து மோடிக்காக வேலை செய்யறதுக்கு தேர்தல் கமிஷன் தொடங்கி, அ எத்தன பேரு? தேர்தல் கமிஷன், இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் யார் வந்து ஈடுபடல. அவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு மோடிக்காக எலக்ஷன்ல வேலை பார்க்குறாங்க. பிஜேபிக்காக எலக்ஷன்ல வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப, உண்மையில பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு காரணத்துக்காக இந்திரா காந்தி பதவியேற்றது அவருடைய பதவி செல்லாதுன்னு சொல்லி சொன்னா, மோடி வந்து இந்த அவருடைய இந்த ஆயுட்காலம் மட்டும் இல்ல. ஒருவேளை அவர்லாம் நம்புற மாதிரி 7, 7 பிறவிகள் சொல்றாங்க பாருங்க. அப்படியெல்லாம் வந்தா கூட, அவர் பஞ்சாயத்து கவுன்சிலரா கூட நிக்க முடியாத அளவுக்கு அவரு தடை செய்யப்படணும். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த அரசு நிறுவனங்களையும், அவர் அரசியல் சாசன அமைப்புகளையும் அவர் தவறாக தன்னுடைய தேர்தல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம மோடி கிட்ட நம்ம சொல்றதா இருந்தா, சே வந்து நீங்க இந்திரா காந்திய குறிப்பிடுறதுக்கு, அவங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்க. நீங்க வந்து தொடர்ந்து அரசியல் சாசனம் என்பதை உள்ளீடற்றதாக மாற்றுவதற்கு, நீங்க அரசியல் சாசனத்தினுடைய முகப்புரையில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை கூட நிராகரித்து விட்டு, நீக்கிவிட்டு அவர்கள் வந்த புதிதிலேயே ஆட்சிக்கு வந்த உடனேயே விளம்பரம் செய்தார்கள். அது கண்டனத்திற்குள்ளானது. உடனடியே அதற்கு பெரிய விளக்கம் எல்லாம் சொன்னார்கள். அரசியல் சாசனம் நிறைவேற்றுகிற போது அந்த வார்த்தை இல்லை. அது இடைச்செருகலாக வந்த வார்த்தையை நாங்கள் நீக்கிவிட்டோம். அதுல என்ன தவறு என்றெல்லாம் அதை நியாயப்படுத்தினார்கள். இந்தியா என்கிற பாரத் என்ற நாட்டினுடைய பெயரையே இந்தியா என்பதை நீக்கிவிட்டு பாரத் மட்டும்தான் என்று மாற்றுவதற்கு அவர்கள் செய்த முயற்சியையும் நாம் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போக இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறது இருக்கட்டும். முதல்ல மோடி உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் ஆட்கள் என்றைக்காவது அரசியல் சாசனத்தை மதித்திருக்கிறார்களான்னு நம்ம முதல்ல அடிப்படையான கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. அரசியல் சாசனத்தை வந்து ஒரு 19 மாத காலம் அரசியல் சாசனம் செயலற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது அல்லது அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு மறுக்கப்பட்டது என்ற ஒரு ஒரு விஷயத்துக்கு அதை கொண்டு வந்தவரே மன்னிப்பு கேட்ட பிறகு 50 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம்னு அதை திருப்பி திருப்பி அங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, அதை இன்றைக்கு நியாயப்படுத்துவதற்கு காங்கிரஸில் யாராவது தயாராக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதற்கும் யாரும் ஆட்கள் கிடையாது. ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு அவர் வந்து வந்து கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு பேசுறது. எனக்கு என்ன ஒரு ஆறுதல்னா, எப்பவுமே நேருகிட்ட தான் வந்து பிரதமர் நிப்பாரு எல்லாத்துக்கும் குறை சொல்றதுக்கு. இப்ப நேருகிட்ட இருந்து நகர்ந்து வந்து இந்திரா காந்தி கிட்ட வந்திருக்கிறாரு. அதுவே அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய இல்ல முன்னேற்றம் தான் அதுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆ, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு தோணுது தோழர். ஏன்னா சமீபத்துல ஆ, பாத்தீங்கன்னா, ஆ, வெளியுறவு கொள்கையை பாஜக அரசு எப்படி கையாள்கிறது அப்படிங்கறதுல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. பிரதமர் 100க்கும் ம், மேற்பட்ட நாடுகளுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள கட்டி பிடிச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரே தவிர, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு வரும்பொழுது, அவர் ஒரு பெரிய ஒரு அ ஒரு ஒரு என்ன சொல்றது? எக்ஸ்போஸ் ஆயிடுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. மொழி மட்டும் தான் அவருக்கு பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல. பொதுவாகவே இது போன்ற அரசியல் விஷயங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய புரிதலே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சோ அத தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா, பாகிஸ்தான் போர் நடந்த போதும் சரி, ஆபரேஷன் சிந்தூர் போதும் சரி, இந்திரா காந்தி எப்படி வெளியுறவு கொள்கையை கையாண்டார்கள்? எப்படி தைரியமா அமெரிக்காவை எதிர்த்து நின்னாங்க? அன்னைக்கு இருந்த அமெரிக்க அதிபரை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள்? அப்படின்னு பல செய்திகள், பல காணொளிகள வந்து நம்மளால சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. மோடியோட இந்திரா காந்தி எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறத, மோடி இப்ப எப்படி ட்ரம்புக்கு ஆமா சாமி போட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணி நெறைய வீடியோஸ் வந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கும். அதனால இப்போ இந்திரா காந்தியுடைய அந்த ஒரு பிம்பத்தை வந்து குலைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இந்த எமர்ஜென்சிய இவங்க கையில எடுத்திருக்கிறாங்களா? வழக்கம் போல மோடியுடைய ஒரு கையாலாகாத தனத்திலிருந்து மக்களுடைய அட்டென்ஷன டைவர்ட் பண்ண ஒரு முயற்சியா அத பார்க்கலாமா? இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க வந்து வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது வந்து ஒரு அணிசேரா நாடுகள் என்கிற ஒரு இயக்கத்துக்கே வந்து தலைமை தாங்கின நாடு இந்தியா. அதுல இருந்து படிப்படியாக விலகி இன்னைக்கு வந்து அவங்க எங்க போய் நிக்கிறாங்கன்னா, ஒரு 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 இஸ்ரேல் மாதிரியான ஒரு கொலைகார நாட்டினுடைய அவங்களுக்கு கூட்டாளியா இருக்கிறதுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உலகத்தில ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இவங்க வந்து விசுவாசத்தை காட்டுவதில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
அதனால இவங்களுக்கு சர்வதேச நாடுகளோடு அந்த வந்து இருக்கக்கூடிய உறவு என்பது மோடி போய் அப்பப்ப சுத்தி பார்த்துட்டு வர்ற வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் அவங்க பார்த்திருக்கிறாங்க. அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய இயற்கை வளங்களையும் மனித உழைப்பையும் பொது சொத்துக்களையும் சூறையாடுவதற்கு அனுமதியை கொடுத்து விட்டு அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சில ஆளுங்கட்சிக்கு தேவையான செல்லப்பிள்ளை முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த செல்லப்பிள்ளை முதலாளிகளுக்கான சில ஆதாயங்களுக்காக சொந்த நாட்டை வந்து காட்டி கொடுப்பதற்குத்தான் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒழிய, இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனோபாவமோ அதற்கான அரசியல் மதிநுட்பமோ அவர்களுக்கு இல்லை என்பதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய பார்வையில இந்த அகண்ட பாரதம் என்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த அகண்ட பாரதம் என்பது இவங்களெல்லாம் நம்ம அனுசரிச்சு போக வேண்டியதில்லை, இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்திருக்க வேண்டியங்க, நம்ம ஆளுகை பரப்புக்குள்ள இருந்திருக்க வேண்டியவங்கிற ஒரு மிதப்பும் தெனாவட்டும் ஒண்ணு இருக்கு. அது ஒரு ஒரு பிரச்சனை. இது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ஒரு ஒரு நெருக்கடி வருகிற போது, ஒரு போர் அல்லது வந்து ஒரு ஆயுத மோதல் என்று வருகிற போது, அந்த இடத்துல அதில் யாரெல்லாம் வந்து ராணுவத்திலையும் அண்டை நாட்டு உறவுகளிலும் யார் வந்து அதுல பரிச்சயமா இருக்கிறாங்களோ அவர்களை வைத்து அணுகுவதற்கு பதிலாக எல்லா இடத்திலும் தனக்கு தெரியும் அப்படின்னு வந்து இவங்க மூக்க நுழைக்கிறது இருக்குல்ல, அதுல வர்ற பிரச்சனை. வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த நாடாளுமன்றம், எதிர்க்கட்சி தலைவர் இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அப்போ அவங்களோட கலந்து பேசுகிற போது நீங்க மோடியை வந்து நம்ம வந்து அவருடைய இயலாமை அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவருக்கு வந்து ஒரு ஆங்கிலம் தெரியுமா இல்லையா, டெலிபிராம்டர் இல்லாம பேச முடியுமா, அதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு நெருக்கடியை வந்தால் அதை எவ்வாறு ஒருவர் கையாள்கிறார் என்பதுதான். அந்த மாதிரியான திறன் வந்து அவருக்கு இல்லாம இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இங்க அப்படியான சூழல்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை பற்றி எந்த விதமான முன் தயாரிப்போ அதற்கான உழைப்போ வந்து அவர்கிட்ட இல்லை. எல்லாமே தனக்கு தோணுனதை வந்து செய்யறது, தனக்கு இருக்கிற அந்த நாடாளுமன்ற பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து அவர் இங்க சொல்லக்கூடிய ஒரு மவுத் பீஸாக பல நேரங்கள்ல செயல்படுறது. அப்படி இல்லைன்னா தோணுனதை செய்யறது. இதுதான் வந்து அவருடைய நடவடிக்கையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்திரா காந்தியோட போய் இதெல்லாம் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இந்திரா காந்தியை வந்து அவங்க தொடர்ச்சியாக நேருவோட இருந்து ஒரு அரசை வந்து நடத்துறதுல அவருக்கு இருந்த பரிச்சயம், அப்புறம் வந்து அவரை சுற்றி இருந்த அறிவுஜீவிகள் அல்லது வந்து அரசியல் சாசன நிபுணர்கள், இவங்க எல்லாரையுமே நீங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் சிலரை எல்லாம் கலந்தாலோசிச்சு தான் செஞ்சிருக்காங்க. கோர்ஸ் வந்து அவங்க எல்லாம் வந்து சரியா வழிகாட்டினாங்களா இல்லையாங்கிறது வந்து ஆர்கே தவான்ல இருந்து அந்த அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் பல பல பேரோட பிரச்சனை இருக்குது. அவர் வந்து சித்தார்த்த சங்கரை கிட்ட அவங்க வந்து அவர் பெரிய ஒரு அரசியல் சாசனத்துல அவருக்கு பெரிய அறிவு இருக்குதுன்னு நினைச்சு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டதெல்லாம் நம்ம படிக்க முடியுது. அப்ப அவங்களுக்கு இருந்த அந்த கலந்து பேசக்கூடிய ஒரு குறைந்தபட்ச அளவுல ஒரு கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய அந்த பரந்த மனம் எல்லாம் மோடி கிட்ட இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சகல வல்லமையும் உள்ள தான் வந்து உள்ளவராக தன்னைக்கு அவர் கற்பிதம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில வந்து அவருக்கு தோணுனதெல்லாம் பல நேரங்கள்ல செய்யறவராகவும், எஸ் கண்ணோட்டத்தில் அதை செய்யக்கூடியவராகவும், பல நேரங்களில் எஸ் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதுதான் பிரச்சனை. அதனால இந்திரா காந்தியோட எல்லாம் வந்து நம்ம இதை காட்டணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவங்களுடைய அரசியல் செய்வதற்கு அவங்களுக்கு எப்போதுமே எதிரிகள் தேவை, உள்நாட்டில் எதிரிகள் தேவை. பிறகு வந்து அண்டை அயல் நாடுகளில் இருந்தும் ஒரு புறவயமான எதிரியும் அவங்களுக்கு தேவை. அவங்களுடைய தலைமையை வந்து அவர்கள் முதன்மைப்படுத்தி பேசுவதற்கு, உள்நாட்டிலும் அவர்களுடைய ஆதரவை வந்து திரட்டிக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் உள்நாட்டிலும் அவர்களுக்கு ஒரு எதிரி தேவை. இப்ப இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வந்து எதிரி இல்லாமல் சொந்த அடையாளத்தின் பேரில் அவரால் தன்னை நிறுவிக்கொள்ள முடியாத பிரச்சனை தான் அது. அதனால அவங்க வந்து எப்பவுமே அண்டையல் நாடுகளோடு உறவோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. தொடர்ந்து 11 வருஷமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு தான் இவங்க வந்து ஒரு நெரேட்டிவ கையில எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் முக்த் பாரத்தை இவங்களால முழுமையாக அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கடந்த 2024 தேர்தல்ல கூட அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 240 சீட்டுக்குள்ள அடக்கிட்டாங்க. இன்னைக்கு நிதிஷ் நாயுடுவோடைய தயவுல தான் இவங்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய ஒரு காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள்லாம் ஓரளவுக்கு ஒருங்கிணைந்து ஒரு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு நடந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் உடைய டிரான்ஸ்பர்மேஷன். காங்கிரஸ் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட விட்டு வெளியில வந்தாங்க.
முக்கியமான ஒரு ஃபேக்டரா நம்ம ராகுல் காந்திய பார்க்க வேண்டியிருக்கு. 10 வருஷமா பப்பு பப்புன்னு சொல்லி அவரை சிறுமைப்படுத்தினாலும் அவர் அவங்களால அடக்கி வைக்க முடியல. ஒரு 2 பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் அவர் ஒரு புதிய பரிமாணம் ஒண்ணு எடுக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு, அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு, இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து மோடிய இவங்க என்னதான் வந்து முட்டு கொடுத்து நிக்க வச்சாலும், ராகுல் காந்திக்கு இணையாக மோடியால வந்து அங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு விஸ்வகுருக்கு எதிராக ஒரு மக்கள் பிரதமராக ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு ராகுல் காந்தி நிக்கிறாரு. ஒவ்வொரு மேடையிலும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை இவர் கையில் எடுக்கிறார். தொடர்ந்து அதை வச்சுதான் வந்து பாஜக மீது விமர்சனங்களை வைக்கிறார். அது ஒரு காரணமாக இருக்குமா? இந்த எமர்ஜென்சி அப்படிங்கறத கொண்டாடுறதுக்கு அது ஒரு காரணமாக பாஜக கையில எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். மோடிக்கு அல்லது வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்களுக்கு அல்லது பிஜேபி அரசுங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில இந்த அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடக்குது அப்படின்னா நீங்க அதை பத்தி ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க அரசியல் சாசனம் வந்து தானே எல்லாவற்றையும் செய்து விடுவதில்லை. அது அரசியல் சாசனத்துடைய நிறுவனங்கள் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனங்கள் என்று நம்ம பார்க்கிற போது ஒன்று அடிப்படையில நீதிமன்றங்கள். இந்த நீதிமன்றங்கள் இவங்க ஆட்சி காலத்துல என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம சொல்லணும். பல நேரங்கள்ல எல்லாரும் கிண்டல் போல பல்வேறு கட்சிகளும் வழக்கறிஞர் அணியைத்தான் வைத்திருக்கிறது. பாஜக மட்டும்தான் நீதிபதிகள் அணியை வைத்திருக்கிறது என்று கேலி பேசக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய நீதித்துறையை இன்றைக்கு அவர்கள் சீரழித்திருக்கிறார்கள். நீதித்துறையின் மீதான வெகு மக்களின் நம்பிக்கையை வந்து அவர்கள் நம்பகத்தன்மையை குலைத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு உள்ளிருந்தே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே 4 பேர் வெளியில முதன்முறையா சுதந்திர இந்தியாவில வெளியில வந்து எங்களுடைய சுதந்திரமான செயல்பாட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது என்றும், நான் ஒரு நீதிமன்றம் வந்து எந்த வழக்கை எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதை கூட அழுத்தங்களுக்கு நாங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னும் அவங்க வெளியில ஊடகவியலாளர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாயிருச்சு. மக்கள் தங்களுடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றத்தின் கதவை தட்டினால் நீதிமன்றத்துக்கு உள்ளே இருந்து நீதிபதிகள் கதவை தட்டி கொண்டு வெளியே வந்த கொடுமையை நாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்திருக்கிறோம். பல முக்கியமான தீர்ப்புகளை தங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை பெறுவதற்காக குறிப்பிட்ட சில நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வில் தான் இந்த வழக்குகள் வர வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பெஞ்ச் ஃபிக்சிங் செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் ஆளானார்கள். அதை நிரூபிப்பதைப் போலவே இவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்களுக்கு இசைவான தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகள் பதவி ஓய்வுக்கு பிறகு இந்த ஆட்சியினால் மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள், ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிக்கு ஒன்றிய அரசு அவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. இப்போதைய உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் நான் பணி ஓய்வு அடைந்தால் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவிக்கும் அளவுக்கு அந்த நிலைமை அங்க நீதித்துறையினுடைய சூழல் வந்து அவ்வளவு மோசமாக அழுகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த 11 ஆண்டு காலத்துலதான் இது நடந்திருக்குது. அப்ப அரசியல் சாசனத்தை பற்றி பேசக்கூடிய மோடிக்கு அல்லது வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எல்லாம் வந்து நாம ஒண்ணு சொல்லணும். அரசியல் சாசனத்தினுடைய ஒரு தூண் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூணான நீதித்துறையை நீங்கள் உளுத்து போக செய்திருக்கிறீர்கள் என்று நாம வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. பிறகு வந்து நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் என்பவை இன்னொரு அரசியல் தூண், அரசியல் சாசனத்தை தாங்கக்கூடிய தூண். இந்த நீதிமன்றங்கள் இது அடுத்ததாக இருக்கக்கூடிய சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் இவருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் 2018ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், அந்த ஆண்டு அந்த பட்ஜெட் நாடாளுமன்றத்துல விவாதமே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு விவாதமே கிடையாது. இப்படி வந்து சுதந்திர இந்தியாவில் நடந்ததே கிடையாது. நீங்க எமர்ஜென்சி காலத்துல கூட நடந்தது. வெளியேற்றி விட்டு எவ்வளவு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுறது, வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றது, அல்லது வந்து நீங்க பாத்துங்களேன், நீங்க நாடாளுமன்றத்துல அந்த எம்பிக்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு ஒரு எதிர்கட்சி தலைவரை மதிக்காமல் அல்லது வந்து மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களை என்னன்னு கேட்காமையே ஒரு ஜனநாயகபூர்வமற்ற தன்மையில பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றுவது, அவசர சட்டங்கள் மூலமாக நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே கூட அதனுடைய வந்து நாடாளுமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வராம அவசர சட்டங்களின் மூலமாக மிக முக்கியமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் முறையே சீர்குலைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ராகுல் காந்தி மகாராஷ்டிரா தேர்தலில் அது ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாரு. முதல்வருடைய பட்னாவிஸுடைய தொகுதி உட்பட மாநிலம் முழுவதும் ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு மிக மோசமாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தானால் பதில் சொல்ல முடியாத
ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது. உண்மையில் இது ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது இந்த அது மட்டுமல்ல, இந்த வாக்கு இயந்திரத்தை நீங்க மோசடியாக கையாள முடியுமா என்கிற விவாதத்திற்கு கையாள முடியும் என்ற விஷயத்தை பலரும் இன்றைக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். தொழில்நுட்ப ரீதியாகவே அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதை இவர்கள் இன்றைக்கு அரசியல் சாசனத்தை தாங்கும் மற்றொரு துணை இவர்கள் கேலிக்குரியதாக மாற்றி இருக்கிறார்கள். அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட இதேதான். அரசியல் சாசனத்தினுடைய அது வழங்கி இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சுதந்திரமான பல நிறுவனங்கள், அது இடி ஆகட்டும், வந்து சிபிஐ ஆகட்டும், அல்லது வருமான வரித்துறை ஆகட்டும். எனக்கு என்ன இன்னும் ஒரே ஒரு ஆச்சரியம்னா, தேர்தல் கூட்டணியில இவங்க பேர்லாம் இன்னும் இடம்பெறாம இருக்கிறது மட்டும்தான். எனக்கு என்டிஏ கூட்டணியில சிபிஐ பேரு, இடி பேர் எல்லாம் இடம்பெறாமல் இருப்பது என்பதுதான் ஒரே ஒரு ஆச்சரியம். ஒருவேளை வருங்காலத்துல வந்து அவங்க எல்லாம் இடி அப்படிங்கிற கட்சி சார்பா கூட யாராவது தேர்தலில் போட்டி போட்டாங்கன்னா என்டிஏ கூட்டணியில இருந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவிற்கு அவர்கள் அந்த ஆளுங்கட்சிக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தினுடைய நிறுவனங்கள் முழுவதுமே RSS சித்தாந்தவாதிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீங்க துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு RBI பத்தி என்ன தெரியும் அப்படின்னா வந்து அவரெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார். அங்க கொண்டு போய் நிரப்பப்படுறாங்க. இன்னைக்கு லேட்டரல் என்ட்ரி என்கிற ஒன்றின் மூலமாக அரசு நிர்வாகத்துல வந்து குறைந்தபட்சம் ஒரு 16-17 ஆண்டுகள் பணி செய்து பணி மூப்பின் அடிப்படையில் அடையக்கூடிய அந்த கேடர்ல நேரடியாக ஒரு RSS காரரை கொண்டு வந்து அமர்த்துகிறார்கள். நீங்க வந்து UPSC பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி எல்லாத்தையும் கடந்து வேலையில சேர்ந்து 16-17 வருஷம் வேலை செஞ்சு அடையக்கூடிய ஒரு இடத்த நீங்க நேரடியா கொண்டு வந்து ஒருத்தரை உள்ள இறக்குறாங்க. கேட்டா லேட்டரல் என்ட்ரி, இவருடைய அறிவுனாலதான் இனிமேல இந்த துறையை விருத்தி அடைய போகுது அப்படின்னு சொல்லி வந்து யாரையாவது கொண்டு வந்து தலையில கட்டுறது. அப்படி இவர்கள் கொண்டு வந்து புகுத்திய அந்த RSS சித்தாந்தவாதிகள் எப்படி அந்த அமைப்புகளை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இந்திய வரலாற்று கவுன்சில் தொடங்கி பல்வேறு நிறுவனங்கள் இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும் நினைக்கிறீங்க சார்? இப்போ வரலாற்றுல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா ஒரு 600 வருஷம் முன்னால அவுரங்கசீப் செஞ்சதுனாலயோ இல்ல 50 வருடங்கள் முன்னால நடந்த எமர்ஜென்சினாலயோ அந்த காலகட்டத்துல இருந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய வலி, அவங்களுடைய வேதனை எல்லாம் நியாயமானது. அதெல்லாம் நாம மதிக்கிறோம். ஆனா அந்த உணர்வுகள்ல இருந்து அதுல இருந்து நாம பாடம் கத்துக்கிட்டு we have to move forward அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை இவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் அதையே புடிச்சுக்கிட்டு அதுக்கு இன்னைக்கு பழி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாங்க. இவங்களுடைய 10 ஆண்டு ஆட்சியில வந்து பல விஷயங்களுக்கு அப்படி பார்த்தா நம்ம திவஸ் கொண்டாடலாம். கோவிட் மிஸ்மேனேஜ்மெண்ட் திவஸ்னு நம்ம கொண்டாடலாம். டிமானிட்டைசேஷன் திவஸ்னு நம்ம கொண்டாடலாம். CAA NRC திவஸ்னு நம்ம கொண்டாடலாம். பட் அதெல்லாம் பண்றது இல்ல. அதுல இருந்து நாம பாடங்கள் கத்துக்கிட்டு அது இன்னும் திரும்ப ரிப்பீட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் மற்றவங்க ஜனநாயக சக்திகள் வந்து பயணிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட கையில எடுத்து அடுத்த தலைமுறையை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்றாங்களே, இது எங்க கொண்டு போய் விடும்? அப்படி இப்போ நீங்க வந்து டிமானிட்டைசேஷனை திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கொண்டு வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து நிக்கிறாங்க. மக்கள் தாங்கள் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச சொந்த வருவாயிலிருந்து சேர்த்து வச்ச பணத்தை கூட வந்து மாத்த முடியாம, அந்த நோட்டை கூட மாத்த முடியாம ஏதோ திருடி கொண்டு வந்த நோட்டை மாற்ற வந்து தயங்குறவங்களை போல, கூச்சப்படுறவங்களை போல, அவமானப்படுத்தப்பட்டவங்களை போல அப்படி வந்து மக்கள் நிர்கதியாக விடப்பட்டாங்க. வந்து மிகப்பெரிய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாட்டினுடைய பொருளாதார வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அழிவை உருவாக்கிய அந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தப்ப 50 நாள்ல நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிப்பேன், அப்படி இல்லைன்னா என்ன கொளுத்துங்கன்னாரு. நமக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் விருப்பம் கிடையாது. இது போன்ற விஷயங்கள்ல அப்படி கொளுத்துறது, எரிக்கிறது இதெல்லாம் RSSக்கு வேணா ரொம்ப சகஜமான விஷயமா இருக்கலாம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதெல்லாம் வந்து ஓப்பில்லாத முன்மொழிவுகள். யாரும் மக்கள் வந்து 50 நாள் ஆட்சின்னு யாரும் வந்து தீப்பெட்டி பெட்ரோலர் நிக்கல. ஆனா ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டவர் அதை செய்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கருப்பு பணம் கொண்டு அந்த டிமானிட்டைசேஷன் செய்வதற்கு அவர் சொல்லிய காரணங்கள், தீவிரவாதத்தை ஒழிப்போம் அப்படின்னாரு. இப்ப வரைக்கும் பெகல்காம் வரைக்கும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய காலத்துல அது புல்வாமா தாக்குதல் ஆகட்டும் அல்லது பெகல்காம் ஆகட்டும், அவர் எதை தடுத்தாரு? எதையுமே தடுக்கல. நீங்க கருப்பு பணத்தை ஒழிப்போன்னு சொன்னாரு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி செய்தி வருது, சுவிட்சர்லாந்து பேங்க்ல வந்து
கடந்த எந்த காலத்தை விட இந்த காலத்திற்கு அதிகமாக வந்து பணம் வந்து 3 சேர்ந்திருக்கிறது மடங்கு அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க டிமானிசேஷன் அப்ப பழைய நோட்டுகள் வந்து சேர்ந்துருச்சுங்கிறது ஒரு பக்கம். 2000 ரூபாய் நோட்டை என்ன சொல்லி இவங்க வெளியிட்டாங்களா, இன்னைக்கு அந்த 2000 ரூபாய் நோட்டு அவர் கொண்டு வந்த அந்த நோட்டே இன்னைக்கு புழக்கத்துல இல்ல. அதையே இன்றைக்கு திரும்ப பெறக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த 500 ரூபாய் ஒண்ணுதான் வந்து அப்படியே வந்து துள்ள துடிக்க கிடக்குது. அதை என்னைக்கு ஒழிச்சு கட்ட போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு நோட்டு பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான இந்திய மக்கள் உயிரை இழப்பதற்கு காரணமாக இருந்தவர் மோடி. அதுக்கு யாருகிட்ட அவர் மன்னிப்பு கேட்க போறாரு? ஒரு ஒரு நீங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்ததற்கு மிகப்பெரிய பங்களிப்பு அந்த பண மதிப்பிழப்பு இருக்கு. அதுக்கு அவர் இதுவரைக்கும் எந்த தொழில் முதலாளியிடமோ, தொழிலாளிகளிடமோ, தொழில்துறையிடமோ யார்கிட்டயாவது ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? இல்ல. நீங்க குடியுரிமை திருத்த சட்டம், நாட்டினுடைய அரசியல் சாசனம் குடிமக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதுல இருக்கக்கூடிய குடிமக்களே யாருங்கிறத கேள்விக்குள்ளாக்குனீங்க நீங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக. அந்த திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராடிய மக்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி, டெல்லியில நடந்த அந்த கலவரம் ஷஹீன்பாக் மேல தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல் 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்களே, அதுக்கு இவர் யார்கிட்டயாவது இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? உலகமே வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் இஸ்ரேலை கண்டித்துக் கொண்டிருக்கிற போது, டெல்லியில இஸ்ரேலை கண்டித்து காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று போராடிய மாணவர்கள் மீது நேற்றைக்கு டெல்லியில தடியடி நடத்தியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? விவசாயிகளுக்காகவே நான் புறப்படுத்தேன். என்னுடைய முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கு நலனுக்குன்னு வந்து இந்த பொறுப்பெடுத்தப்ப சொல்லி சொன்னாருல்ல. ஆனால் விவசாயிகளுக்கு எதிராக தானே அந்த சட்டங்கள் கொண்டு வந்தாரு. வேளாண் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தாரு. அந்த சட்டங்கள் கொண்டு வந்தப்ப அந்த அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராடிய விவசாயிகள் மீது எவ்வளவு கடுமையான தாக்குதல்கள், எவ்வளவு கொடூரமான அவங்க போராடி கொண்டிருந்த இடத்தின் மீது டிராக்டரை வச்சு ஏற்றி கொன்னது இருக்குது, காரை வச்சு ஏத்துனது இருக்குது, எவ்வளவு நடந்திருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் யாருகிட்ட அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு? ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை, வியாபாரத்தை எல்லாம் வந்து ஒரு சீனித்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்து ஆட்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? தொழில்துறையிடமோ அல்லது வந்து வியாபாரிகளிடமோ, சிறு உற்பத்தியாளர்களிடமோ யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து பஜ்ஜி போண்டா போட்டு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக இந்த நாட்டு இளைஞர்கள்ட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா? அல்லது தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அந்த கல்விக் கொள்கையின் மூலமாக நம்முடைய கற்கக்கூடிய உரிமையை, பரவலாக்கத்தை எல்லாம் முடக்கி போடுவதற்கும், மீண்டும் வந்து கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சிலருடைய சொத்தாக அல்லது அறிவாக மாற்றுவதற்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீங்களே, இதுக்காக வந்து நீங்க கேட்கறதா இருந்தா ஏகலைவன் தொடங்கி என்கிட்ட வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது வந்து வரலாற்றுல வந்து உங்களுக்கு பெரிய முன்னோடிகள் இருக்காங்க. சாவர்கர்ட்ட இருந்து நீங்க வந்து இருக்கு. ஆனா கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கறது இல்ல நீங்க. அதான் பிரச்சனை. நீங்க நியாயமா இந்த நாட்டு மக்கள்கிட்ட நியாயமா நீங்க இந்த மக்கள்கிட்ட தான் கேட்கணும் மன்னிப்பு. அரசியல் சாசனத்தை பத்தி எல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதை வந்து இந்திரா காந்தியே வந்து அதை மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து மக்கள் வந்து அதை மன்னித்து அவர்களை வந்து மீண்டும் பொறுப்புக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க அதனால வந்து மொத்த சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள்ல 65 ஆண்டுகள் காங்கிரஸ் இயக்கம் வந்து இந்த நாட்டை ஆண்டிருக்குது. இடையில வந்து ஒரு ஜனதா அரசு போக கொஞ்ச காலம் வந்து இருந்தது போக மற்ற விபி சிங்கு, அப்புறம் மொராரி தேசாய், சரண் சிங், சந்திரசேகர், தேவகவுடா வரைக்கும் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு மாற்று அரசுகள் வந்து வந்திருக்குது. அது ரொம்ப குறுகிய காலம். மீதி 11 ஆண்டு காலம் இந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாடு அடைந்திருக்கக்கூடிய துன்பத்தை 10 ஆண்டுகளிலேயே நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. அதனால நியாயமா பாத்தீங்கன்னா அவங்க இந்திரா காந்தி கேட்டதை விட 10 மடங்கு நீங்க தான் கூடுதலாக மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குன்னு தான் நான் சொல்றேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.